பரவாயில்ல, முடிச்சு நீங்கள் சொன்ன நேரத்தில் முடிச்சோம். ஐ obey to you. Holy Spirit. Thank you. சர்வ வல்லமையும் பொருந்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இன்று நீங்கள் கொண்டாடியபடியே அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய கொண்டாட்டத்தில் நான் மயங்கிவிட்டேன். இந்த அரிய சந்தர்ப்பத்தை தந்து என்னை அன்போடு ஏற்றுக்கொண்ட நம்முடைய அன்பு போதகர், அவர் டாக்டர் ரெவரண்ட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு அருமையான மேய்ப்பர் பாஸ்டர் அம்மா இருக்கிறாங்க. நான் எந்த லிஸ்ட்லேயும் இல்லாத எவாஞ்சலிஸ்ட்டு. ஆமாம், அவர் எவாஞ்சலிஸ்ட்டும் இருக்கிற 2 in 1 சுவிசேஷகராகவும் சென்று நாங்கள் 2 பேருமே ஒரு முறை சிங்கப்பூரில் சந்தித்தோம். அதுக்கப்புறம் சில இடத்துல பார்த்துருக்கோம், இலங்கையில் சந்தித்தோம். நாங்கள் ரொம்ப சந்திக்கிறது வெளிநாட்டில் தான். அப்படி இன்றைக்கு இந்த நாளில் நான் தான் கேட்டேன், இந்த பக்கம் தான் வர்றேன் உங்களை பார்க்கணுன்னு. ரொம்ப வருஷம் ஆச்சு. ஐயா சொன்ன மாதிரி குடும்ப அன்பு, சும்மா தனிப்பட்ட இல்லை, அன்பு. எனக்கு சகோதரர் சாந்தி அம்மையார், அவங்கள சாந்தி அம்மையார்னு தான் சொல்லுவேன். பொதுவாக பெண்களை அம்மா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். அதனால் அவங்களையும் நாங்கள் சாந்தி அம்மையார் எப்படி இருக்கிறாங்கன்னு தான் விசாரிப்போம். அவர்கிட்ட பேசுகிறப்போ, அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறப்போ எல்லாம் கைத்தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூம்மா, காட் பிளஸ் யூ. மகிழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் டான்ஸ் ஆடினப்போ நான் கூட ஆடினேன். ஆனால் உடம்புல ஆடலை, என் உள்ளத்தில் ஆடினேன். நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்பப்போ உங்கள் பாஸ்டர்கிட்ட, அந்த கோல் சுற்றுது, அந்த பாப்பா எப்படி சுற்றுது எனக்கு ஒன்றுமே புரியல. அது கோல் சுற்றுது, எனக்கு கண்ணெல்லாம் சுற்றுது. ரொம்ப பாராட்டத்தக்கது தமிழ் மரபு விளையாட்டு அது. ஆகையினால இப்போ உண்மையாகவே எல்லாமே சிறப்பாக, சிறு குழந்தை முதல் பெரியோர் வரை எல்லாருமே சிறப்பாக செய்தீர்கள். ஆண்டவருக்காக ஆடலாம். கர்த்தருடைய நாமம் உங்களால் மகிமைப்பட்டது. எனக்கு ஒரு ஃபீலிங், கிறிஸ்மஸ் கொண்டாடிட்ட மாதிரி உங்களோட வந்து ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பேசுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. பழைய முகங்களை பார்த்து பரவசம் அடைகிறேன், புது முகங்களை பார்த்து முன்முறுவல் பூக்கிறேன், உங்கள் அனைவரையும் பார்த்து ஆனந்த கழிப்படைகிறேன் அப்படின்னு நீங்கள் கூட்டிக்கங்க. மீதி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு காலத்தில் எங்கள் நானும் என் மனைவி வந்திருந்தோம், ஒரு சின்ன ஷெட்டு. அதில் தான் உபாச கூட்டத்தில் நான் பேசினேன், என் மனைவி பாடினார்கள். நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு வருகிறேன். நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள், வசதிகள். ஒரு தேவ மனிதருக்கு நீங்கள் செய்த ஜெபம், நீங்கள் செய்த உதவி, இந்த அளவுக்கு இந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நான் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பார்த்தேன் இந்த பரிசு கொடுக்குறப்போ ஒரே ஒருத்தரை கூட அவர் விடலை. எல்லாருக்கும் கொடுத்து ஆகணும். ஒரு சின்ன குழந்தை நடந்து போய்கிட்டு இருக்குது, குடு அதுக்கு கொடுன்னாரு. அப்படி ஒருத்தர் கூட விடலை. நீங்கள் வாங்கின பரிசெல்லாம் அப்படியே உயர்த்தி மேலே காட்டுங்க. சாப்பிட்றதுக்கு எடுத்துன்னு போயிட்டீங்க. ஒரு சிலர் வச்சுருக்கிறீங்க. நல்ல முக்கியமான பரிசு, நிறைய சோறு போட்டுக்கணும், சாப்பிட்லாம். நல்ல தண்டி தாராளமாக. போன வாரம் நம்ம அன்பு சகோதரர் காலை தியானத்தில் பேசினார். நான் திடீர்னு எப்போனா தற்செயலாக பார்ப்பேன். என் ப்ரோக்ராம் அனுப்புகிறப்போ அவரது வரும். இந்த ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் இருக்கிறதுனால அந்த வந்துடும் நோட்டிஃபிகேஷனில். எதனால் நான் கொஞ்ச நேரம் அப்படியே நிறுத்திட்டு பார்த்தேன்னா, கஞ்சத்தனம் பண்ணாதீங்க, நல்லா சாப்பிடுங்க, சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிடுங்க, சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திட்டு பணத்தை சேர்த்து வைக்காதீங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டே வந்தார். பரவாயில்ல, எனக்கு கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. இனிமேல் நம்ம ஒருபடியாக சாப்பிட்ணும் அப்படி நான் யோசித்தேன். ஆகையினால் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய உற்சாகத்தை நான் பாராட்டுகிறேன். சரி, சொல்லிட்டார் எப்போ முடிக்கணுன்ட்டு. அதுவும் எனக்கு தனியாக காதில் மட்டும் சொல்லியிருந்தால் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்கள் எதிர்க்க போட்டு உடச்சிட்டாரு, சொல்லிட்டாரு. 15 நிமிஷம் இப்போத்துலேருந்து ஆரம்பிக்குது. நான் விட்டால் 6 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பேன். 48 வருஷம் ஊழியம் செய்கிறேன். எவ்வளோ பிரசங்கம் என் வாயில் இருக்கும். திறந்து காட்டா சிரிக்க மாட்டீங்க. தமாஷா பேசினா சிரிச்சிருங்க, இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வரும்.
மருத்துவம் சொல்லுகிறது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் சிரித்திருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம்? அரை மணி நேரம் சிரித்திருக்க வேண்டும். ஒரே அடியாக அரை மணி நேரம் இல்லை. பாவம் பரிதாப்பட்டு அவங்க ஏதோ சேவை செய்யலான்னு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நான் சொல்வது அப்பப்போ அப்பப்போ விட்டு 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 எல்லாம் கணக்கு போட்டு பாருங்கள். நைட்டு உங்கள் பசங்களெல்லாம் தூங்கிடுவாங்கள்ல? தூங்கிடுறாங்க தானே? கணவன் மனைவி 2 பேரும் அந்த மீதி அரியர்ஸ் நேரம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு தூங்குங்க. சண்டை போட்டுட்டு தூங்காதீங்க. திருநெல்வேலி பக்கம் இப்படி தான் ஒரு வார்த்தை சொன்னேன். கணவன் மனைவி ஒருத்தரை பார்த்து நல்லா சிரிச்சிட்டு தூங்குங்கன்னேன். திடீர்னு ஒருத்தர் மீட்டிங் நடக்குதுன்னு கூட தெரியாமல் அது மூஞ்சை பார்த்தா சிரிக்கிற மாதிரியாக இருக்குதுன்ட்டார். நான் சொன்னேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பிரதர். அவங்க ரிட்டன் அதே மாதிரி சொன்னால் எப்படி? வேண்டான்னு. இல்லையா, கல்யாணம் பண்ணப்போ நல்லா தான் இருந்துச்சு, இப்போ நல்லா கூட இல்லைன்றார். அதெல்லாம் மாற்ற முடியாது. வேறு எதுனாலும் மாற்றலாம் பொருள். மனைவி கணவனை மாற்ற வேறு வழி இல்லை. 2 பேருக்குமே வயசாகுது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அவ்வளோதான். உண்மையான அன்பு தான் மரிக்கிற வரைக்கும். உண்மையான அன்பு தான் மரிக்கிற வரைக்கும். புருஷர்கள் இருக்கிறீங்களா? புருஷர்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். ஆண்கள், புருஷர்கள் தான் ஆண்கள் கை. இலக்கணம் கரெக்டாக தான் சொல்கிறேன். நான் சொல்கிறத சொல்கிறீங்களா? உங்கள் வீட்டில் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா சொல்கிறீங்களா சத்தமா? என் ஆத்மா சாந்தி அடைவதற்காவது சொல்லுங்கள். சொல்லுவீங்களா? உங்கள் வீட்டில் பிரச்சனை வராமல் நல்லா நீங்கள் சமாதானமாக இருக்கணும்னா சரிம்மா சொல்லுங்க. சரிம்மா. அடுத்தது அதுக்கும் ஒத்து வரல, செட்டில்மெண்ட் ஆகல, சரியா? சாரிம்மா. அதுக்கும் ஒத்து வரலையா? ஜவுளி கடைக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு 2 சேரிம்மா. அதை வாங்கி வச்சுன்னு கூட 3 இருக்குதா? எதிர்காவே ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் 2 பூரிமா. இதுக்கு மேலே எதுனா சொல்லலாமா விட்டுடலாமா? இதிலே செட்டில் ஆயிடுவாங்க. ப்ராப்ளம் சால்வ்டே. லிட்டில் திங்ஸ், சிம்பிள் திங்ஸ், பட் வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. யாரோ ஒரு அங்கிள் ஆண்டி பெற்று வளர்த்து ஆளாக்கி உங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவங்க கண்ணு கலங்கக்கூடாது. வெங்காயம் அறிகிறப்போ கண்ணில் கண்ணீர் வருது, அது விட்டுருங்க. மற்ற விஷயத்தில் கண்ணு கலங்கக்கூடாது. வெளிநாட்டில் இருந்து ஒரு மிஷினரி வந்து எங்களுக்கு ஒரு கணவன் மனைவிக்கு மட்டும் ஒரு கேம்ப் நடத்தினார் சென்னையில். கணவன் மனைவி ஜோடி ஜோடியாக உட்கார வச்சு, வேறு யாரும் நாட் அலவுடு. அது கல்யாணம் ஆன புதுசில். அப்போது நாங்களும் கலந்து கொண்டோம். 4 நாள் அந்த கேம்ப் நடந்தது. அவர் ப்ராக்டிக்கலாக நடத்துகிறார். நம்ம தமிழ்நாட்டில் அப்படி நடத்தினா கல்லெறி வாங்க அந்த பாஸ்டர் மேலே. கிவ் கிஸ் டு யுவர் ஒய்ஃப். கண்ணெதிர்க்கா ப்ராக்டிக்கலாக. நாங்கள் எல்லோரும் ஏகபோகமாக சொல்லிட்டோம், அதெல்லாம் நாங்கள் வீட்டில் போய் பார்த்துக்குறோம், நீ பிரசங்கத்தை உருப்படியாக பண்ணியா போதும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வெளியில் முடியாது, வெக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, டார்லிங், உங்கள் மனைவியை டார்லிங் அப்படி கூப்பிடுங்கன்னு சொல்லி 10 முறை சொல்ல வச்சார். நானும் கூப்பிட்டேன். என் மனைவி பக்கத்தில் இருந்ததுனால என் மனைவியை மட்டும் நான் பார்த்து நான் அப்படி சொன்னேன். வீட்டுக்கு வந்துட்டோம். கூட்டமெல்லாம் முடிஞ்சது. வீட்டுக்கு வந்து நீங்கள் இதை அப்படியே கடைப்பிடிங்கன்னாரு. வீட்டுக்கு வந்ததும் நான் அன்றைக்கி தூங்கி எழுந்து மறுநாள் காலையில் டார்லிங் அப்படின்னேன் என் மனைவியை பார்த்து. அவங்க என்ன சொன்னாங்க, ஏன் நல்லா தானே இருந்தீங்க இத்தனை நாளாக, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா 4 நாள் கேம்புக்கு போனோம், கற்றுக் கொடுத்தாரு ஒரு வெள்ளைக்கார துறை, கூப்பிட்டான்னா அவனுக்கு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். அதெல்லாம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேணாம், தமிழ்நாட்டு பாணியிலே நீங்கள் என்ன கூப்பிடுங்க பரவாயில்லன்ட்டாங்க. அதான் தமிழ் கலாச்சாரம். தனியாக அன்புக்காக கூப்பிடலாம். கணவன் மனைவனுடைய அன்பு தான் குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, சபையினுடைய சந்தோஷம். However you love your house, that same way you must love your church. Church very important. உங்களை பார்க்குறப்போ ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு சுவிசேஷகராக இருந்து கொண்டு போதகராக மாறி 2ம் செய்து கொண்டு இவ்வளோ ஆத்துமாக்களை, அதுவும் கிராமத்து மக்கள், என் உள்ளமெல்லாம் பரவசம் அடைகிறது. என்னால் முடியாததை அவர் செய்கிறாருன்னா இந்த உலகத்திலே சந்தோஷப்படுற முதல் ஆத்மா நான் தான். கை தட்டி கத்திர சோதனை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கும் அவருக்கும் இன்னொரு ஒற்றுமை இருக்குது. அவர் இன்ஷியலும் பி, என் இன்ஷியலும் பி. என் பேர் பி பவுல், அவர் பேர் பி எலிசா அன்பு.
அவர் இன்சியல் கூட தெரியாதா? அப்படி முழிக்கிறீங்க. சரி பரவாயில்ல, விட்டுருங்க. இப்போ 15 நிமிஷம் சொன்னேன். சாப்பாடுங்க. அம்மா நன்றிம்மா, ரெக்கமெண்ட் பண்ண. பிலாத்து அரண்மனையில் அந்த ராஜாவுடைய மனைவி லெட்டர் எழுதினாங்க, அந்த இயேசுக்கு சிலுவை மரணம் வேண்டாம் தான்னு. அது மாதிரி பரிந்து பேசின அம்மையாருக்கு நன்றி. சரி, பரிசு வாங்கினீங்கள எல்லாரும். அதுபோல தான் ஒரு மனிதருக்கே, ஒரு பாஸ்டையாவுக்கே, ஒரு பாஸ்டம்மாவுக்கே எல்லாரையும் நேசிக்கணும், பரிசுகளை கொடுக்கணுன்ற ஒரு அன்பு இருக்குமானால் பரலோகம் ஒரு பரிசை கொடுத்தது. அல்லேலூயா. நீங்கள் வச்சிருக்கிற பிளேட்டை கூட தட்டலாம், தப்பு இல்லை. பரலோகம் ஒரு பரிசு கொடுத்தது. யோவான் எழுதின சுவிசேஷம். நான் வசனத்தை படிக்காமல் போகக்கூடாது இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஜனங்களுக்கு பிடிக்காது என்ன தெரியுமா? பிரசங்கம். பிரசங்கம் பிடிக்காது. கல்யாணம் ஆனாலும் சரி, ப்ரேயர் மீட்டிங் ஆனாலும், சில சுப முகூர்த்த காரியங்கள், இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் வந்திருக்கிற விசுவாசிகளுக்கு பிடிக்காது என்ன தெரியுமா? பிரசங்கம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, வந்திருக்கிற புது ஊழியக்காரர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறப்போ ஒரு இன்ட்ரெஸ்டாக தெரியும். த குட் நியூஸ் கம்மிங் ஃப்ரம் ஃபார் அவே, இட் இஸ் லைக் எ கூலிங் வாட்டர் ஃபார் த டஸ்ட் சோல். வேர் திஸ் வேர்ட் கம்மிங்? தூர தேசத்தில் இருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கின்ற குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நான் வசனத்தை சொல்லிட்டேன். இது எங்கே வருது? பைபிளில் வருது. நீதிமொழிகள் 50 மார்க்கு. எத்தனை அதிகாரம், எத்தனை வசனம்? நீதிமொழிகள் 50 மார்க்கு. சகோதரி வாங்கிட்டாங்க. ஃபுல்லாக சொன்னால் தான் 100 மார்க்கு. அம்மையாருக்கு 50 மார்க்கு. கை தட்டுங்க ரெண்டு பேருக்கும். பிரைஸ் தி லார்ட். பரலோகமும் ஒரு தூர தேசம்தான். உலகத்தில் இருக்கிறதே தூர தேசம். அது உலகத்தில் இருக்குது. கடல் இருக்கிறதுனால தான் ஃப்ளைட்டில் போகும். இப்போ இலங்கைக்கு கப்பல் இருந்தது, இப்போ மழையினால நிறுத்திருக்கிறாங்க. இந்த எங்கே ஒரு ஊர்லேருந்து போகுது, தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு விட்டாங்க, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. மலேசியா சிங்கப்பூர் போனோம்னா ஃப்ளைட்டில் தான் போகணும். ஏன்னா பஸ்ஸு, காரு, ட்ரெயின் இருக்குது. நீங்கள் ஒரு 5 நாட்டினுடைய பாஸ்போர்ட்டு வீசா எடுக்கணும். அதுக்கு செலவாகிற பணம் டைரெக்டாக ஃப்ளைட்லேயே போயிடலாம். உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கு, தூர தேசங்களுக்கு போகிறதுக்கே இவ்வளோ ஏற்பாடு இருக்குது. பரலோகம் ஒரு தனி நாடு, அதை நீ நாடு. பரலோகம் ஒரு தனி நாடு, அதை நீ நாடு. நாடாவிட்டால் நரகத்தை நோக்கி ஓடு. வேறு வழி கிடையாது. ஒன்று பரலோகம், இல்லைன்னா நரகம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். எல்லாருக்கும் மனப்பாடம் எடுத்து வச்சுக்கங்க. ரெடி? 1 2 3 சொல்லுவோம், படிக்கணும். ரெடி? யோவான் 3:16. ரெடி? 1 2 3. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் பரலோகம் கொடுத்தது. உலகம் வாங்கியது. உலகம் வாங்கிறதுக்கு தான் இருக்குது. வாங்கிறத பார்க்கிறோம், கொடுக்கறதே மேன்மையானது, பாக்கியம்னு இருக்குது பைபிளில். ஆனாலும் வாங்கிறதுக்கு தான் துடிக்குது. எங்கனாலும் போய் பாருங்கள், எதனா கிடைக்குமா, எதனா கிடைக்காதா, எதனா கொடுக்க மாட்டாங்களா, ஏன் நம்ம எதனா கொடுக்கக்கூடாதா, அப்படி யோசித்து பாருங்க. பரலோகம் கொடுத்தது மரிப்பதற்காக. நம்ம எல்லாருக்கும் நம்ம மரணம் தெரியுமா? நம்ம எப்போ மரிப்போம்னு தெரியுமா? உங்கள் திருவாய் கொஞ்சம் மலருங்க. தெரியாது. தெரிஞ்சால் தூங்குவோமா? மகளே, உன் பக்தியை மெச்சினேன். நாளை மதியம் 12 மணிக்கு நான் உன்னை மோட்சத்திற்கு ஏற்றுக்கொள்ளப் போகிறேன், ஆயத்தமாயிருன்னு சொல்லிட்டாரு. நான் இன்று மரித்தாலும் இயேசுவோடு இருப்பேன் சொல்லுவோம். வேறாப்புல மெய்யாலுமே இயேசு வந்து சொல்லிட்டாரு. சந்தோஷமா இருப்பீங்களா? பரலோகம் தான் போக போகிறோம். சாப்பிடுவீங்களா? நாளைக்கு மறிக்க போகிறோன்னு வச்சுங்க. இன்றைக்கி நைட்டு சாப்பிடுவீங்களா? அம்மா பிளேட்டில் சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குது. என்னம்மா கேலி பண்ணுறியா? எனக்கு தேவையா சாப்பாடு?
இயேசு பிறந்ததிலிருந்து அல்ல, already planned into the heaven. Jesus must come into the world and crucify on the cross. மரிப்பது என்று தெரிந்து, அதுவும் சிலுவையிலே மரிக்க போகிறோம் என்று தெரிந்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். கையை தட்டு. பரலோகம் கொடுத்தது. பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை கொடுத்தார். நீங்க கேட்காத பிரசங்கத்தை நான் பேச போறது இல்லை. கிறிஸ்துமஸ்னா ஒரு அது சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி உங்களோட சேர்ந்ததுனால அப்படி வந்துடுச்சு, இல்லைன்னா வேற செய்திக்கு போயிட்டு இருப்போம். இயேசுவை கொடுத்தது பரலோகம். பிதாவானவர் இயேசுவை கொடுத்தார். இயேசு என்ன கொடுத்தார்? இயேசு பிறந்தப்பவே என்ன செய்தி வந்தது? லூக்கா 2:10-11. Here is a great good news to all people. Great rejoice. Rejoice news. More happy. மிகுந்த சந்தோஷம். Great joy. Not that ordinary joy. Great joy. பிறந்தப்ப கொடுத்த சந்தோஷம், உண்டான சந்தோஷம். இயேசு உயிர் தெழுந்து பரலோகம் போறப்ப அவர் ஆசீர்வதிச்சுட்டு போனார, அப்ப சீடர்கள் மிகுந்த சந்தோஷத்தை பெற்றார்கள். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். யோசிக்கணும். சுவைகளில் சிறந்தது நகைச்சுவை. பொன் நகையை காட்டிலும் சிறந்தது புன்னகை. வாய் விட்டு சிரித்தால், ஆமாம், அது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நோய் எல்லாருக்கும் வருது. அதனால அப்போ சிரிங்க. புருஷன் ஜோக்கு தமாஷா பேசினா சிரிங்க, மறைக்கக்கூடாது. நேற்று ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு, அதை இன்னைக்கு கூட மனசில் வச்சுக்கின்னு மறைக்கக்கூடாது. அப்போ நீ எப்படி பரலோகம் போவ? சகோதரிகள் சொல்லுங்க, உங்கள் கணவரை நேசிக்கிறீங்களா? உண்மையாவா? சரி, உங்கள் இதயத்தில் முதல் இடம் யாருக்கு? இயேசுவுக்கு. கரெக்டு. நான் நினச்ச பதில் சொல்லிட்டாங்கய்யா. சரி, உங்கள் இருதயத்தில் ரெண்டாவது இடம் யாருக்கு? யாருடைய கணவருக்கு? அதை சொல்லணும். இப்போ முக்கியமாக அதை சொல்லணும். சொல்லுங்க எல்லாரும், என்னுடைய கணவருக்கு. அப்படி சொன்னாதான் உங்க புருஷன் எங்கன்னா இருந்தால் கூட பார்த்து சந்தோஷப்படுவார். சரி பிரதர்ஸ், கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு. உங்கள் இருதயத்தில் முதல் இடம் யாருக்கு? ஏசப்பாக்கு. கரெக்டா? ரெண்டாவது இடம் என் மனைவிக்கு. உஷாராயிட்டாரு. இல்லைன்னா வீட்டுக்கு போனால் திட்டு விடலாம். உஷாராயிட்டார். யோசிக்கணும் ஐயா. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டுங்க. பரலோகம் கொடுத்தது, நம்மளும் கொடுக்கணும். கொடுத்தாங்க பார்த்தீங்களா? வாங்கிட்டீங்களா? உங்களால் முடிஞ்சது நீங்கள் யாருக்காவது கொடுங்க. அட்லீஸ்ட் பழைய துணியாவது துவைச்சி அயன் பண்ணி ஒரு கவரில் போட்டு ஏழைகளுக்கு கொடுங்க. நமக்கு பழைய துணி தான், அவங்களுக்கெல்லாம் புது துணி. இயேசு என்ன கொடுத்தார்? அவர் பிறந்த பொழுது ஜாய் டு த வேர்ல்டு. கிறிஸ்துமஸுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க தெரியுமா? ஜாய் டு த வேர்ல்டு, உலகத்திற்கு மகிழ்ச்சி. இயேசு பிறப்பதற்கு முன்னாடி சில சன்னியாசிகள், ரிஷிகள் மலை அடிவாரத்தில் இயேசு பிறப்பதற்கு முன்னாடி, கடவுளே, கடவுள் கடவுள் என்று சொல்லுகிறார்கள், ஒரு பெயர் வேண்டாமா? கடவுளே நீர் யார்? நாங்கள் வாழ்வதற்கு ஒரு வழி காட்டுங்க, உங்கள் ஒளியாவது எங்களுக்கு காட்டுங்க, நாங்கள் என்ன செய்யணும்? இப்படியெல்லாம் கேட்பாங்களாம். முக்தி அடைய, முக்தி அடையன்னா மோட்சத்துக்கு போக என்ன வழி? அப்படியெல்லாம் கேள்விகள் கேள்விகள். ஏன்னா ஒரு சரியான ஆதாரம் இல்லை. கடவுள் கடவுள் என்று சொல்லுகிறார்களே, அதற்கு ஒரு ஆதாரம் இல்லையே என்று சொல்லி அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்ததா? கிடைத்தது. இயேசு ஏழ்மையின் கோலமா இந்த பூமியிலே உதித்தார், பிறந்தார். பிறந்தார் இருக்குதா இல்லையா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். சிலர் கேட்பாங்க, கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையே பைபிள்ல இல்ல, ஏன் நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க? அதாவது பெரிய கேள்வி கேட்ட மாதிரி நினைப்பு இதுங்களுக்கு. இயேசு பிறந்ததை வச்சு பக்தர்கள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பார்த்து அதுக்கு கிறிஸ்துமஸ்னு பேர் வச்சுட்டாங்க. பைபிள் பிரிண்ட் ஆன பிறகுதான் கிறிஸ்துமஸ்னு வந்தது. அது எப்படி கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை பைபிளில் வரும்? அந்த யோசனை கூட இல்லை பாருங்க. கேட்குறாங்க நிறைய பேர். நம்ம பர்த்டேனாலும் வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறோம். இயேசு நம்ம பர்த்டே பிறந்த ஒரு வருஷத்துல தான் கொண்டாடுறோம். ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே. அந்த குழந்தையே கூப்பிட்ற மாதிரி, என் பர்த்டேக்கு வாங்க, வால் போஸ்டர் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் முடிஞ்சாதான் ஃபர்ஸ்ட் பர்த்டே. அப்படி தானே கணக்கு. இயேசு கிறிஸ்து பர்த்டே அவர் பிறந்தப்பவே கொண்டாடினாங்க. கையை தட்டு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வான சாஸ்திரிகள் வந்து கொண்டாடினார்கள், கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு போனார்கள். மேய்ப்பர்கள் வந்து கொண்டாடினார்கள், கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு போனார்கள். அப்போ ஊர் மக்கள் சும்மா இருந்திருப்பாங்களா?
பிறந்தது தேவகுமாரனா, மேசியாவா, நம்மளும் போய் பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல ஆளே இல்லையா? இருக்கிறீங்க. கிறிஸ்தவ ஹாஸ்டல், ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்டல். சப்போஸ் கிறிஸ்மஸ் இதே மாதிரி தான், ட்ராமா, டான்ஸு எல்லாம் இதே தான். நான் ரொம்ப விலைக்கு சொல்ல தேவையில்ல, அந்த நேரத்தை வேறு மேட்ருன்னு சொல்கிறேன். வார்டன் கற்றுக் கொடுத்துட்டாரு. ஏசு பாலகனா பிறந்த அந்த சீன் கருணாமூர்த்தி படத்தில் பார்த்துருப்பீங்க. அதாவது கிறிஸ்தவ சம்மந்தப்பட்ட ஆவிக்குரிய படம் பார்க்கலாம், தப்பு இல்லை. சினிமாலாம் பார்க்கக்கூடாது, அது எதுக்கு சாக்கடை நம்மளுக்கு. கிறிஸ்தவ சம்மந்தப்பட்ட ஒரு முறை ஃபேஸ்புக்கில் திடீர்னு செயின்ட் பால் லைஃப்னு வந்துச்சு. எனக்கும் பால்னு வச்சுக்கிறாங்களே பேர், பார்க்கலாம். 4 மணி நேரம் ஆங்கிலத்தில் ஃபுல்லாக பார்த்து முடித்தேன். ரொம்ப அதை பார்த்த பிறகு எனக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம். காலையில் கூட வந்த உடனே பிரதர் அந்த செயின்ட் பால் எப்படி மரித்தார் என்று சொல்லி அந்த வரலாறு சொன்னார். ரொம்ப கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த பவுலை பற்றி பேசுகிறப்போ இந்த பவுலுக்கும் சந்தோஷம் வருமா வராதா? வரும் வரும், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, வரும். அப்போது வார்டன் என்ன கற்றுக் கொடுத்தாரு? மரியாவை நடிக்கிற அந்த கேரக்டரை யோசேப்பு அப்படியே பரிதாபமாக ஆதங்கத்தோட கதவை தட்டுறான். என்னுடைய மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டு விட்டது ஐயா, கொஞ்சம் இடம் கொடுங்க. டப்புன்னு கதவை மூடிடணும். 2வது அதே மாதிரி போய் கேட்குறாரு. அவனும் என்ன பண்ணணும்? இடம் இல்லை போயா அப்படின்னு சொல்லி அனுப்பணும். முதல்ல இருக்கிறவன் பேசாமல் கதவை மூடணும். 2வது நடிக்கிறவன் முடியாது போயான்னு கதவை மூடிடணும். 3வது நிற்கிற சத்திரக்காரன் சரி என் சத்திரத்தில் இடம் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லணும். இதுதான் அங்கே சினிமா, அந்த நாடகம் ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ட்ராமா அப்படியே கிறிஸ்மஸ்ஸு மரியாதை கூட்டிக்கிட்டு வராரு. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டு விட்டது, தயவுசெய்து கொஞ்சம் இடம் கொடுங்க. பிறகு பார்த்து தேவகுமார் இயேசு டப்புன்னு கதவை முட்டான். 2வது பையன்கிட்ட போனோம், அந்த ஆசாமிக்கிட்ட. ஐயா, அவர் தான் எங்களை வேண்டான்னு விரட்டிட்டாரு. என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டு விட்டது, பிறக்க போகிறது மேசியா, உலகத்தை ரட்சிக்க போகிற ரட்சகர் பிறக்க போகிறாரு. ஐயா, அவங்க இடத்துல கொஞ்சம் இடம் கொடுங்க வீட்டில்னு கேட்குறாரு. யார்? கதையை கரெக்டாக கேட்குறீங்களான்னு பார்க்குறேன். யார்? யோசேப்பு. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேரக்டர்னா பேசணும். என்ன பேசணும்? முடியாது போயா அப்படின்னு கதவை மூடணும். இந்த யோசேப்பு கெஞ்சி கேட்டதுனால அவன் என்ன பண்ணிட்டான்? டைலாக்கை மறந்துட்டு, ஐயா வாங்க ஐயா, என்கிட்ட இடம் இருக்குது, ஏசு எம்பெருமான் எங்கள் வீட்டில் பிறக்கட்டும், பரவாயில்ல நீங்கள் வாங்கன்ட்டான். எதிர்க்க நின்று இருக்கிற வார்டனு, டேய் அப்படி இல்லைடா, உனக்கு முடியாது போங்கன்னு சொல்கிறா அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு. இல்லை சார், என்னால் சொல்ல முடியாது, ஏசு எங்கள் சத்தத்தில் பிறக்கட்டும்ட்டான். 3வது நடிக்க போகிறவனுக்கு வேலையே இல்லாத பண்ணிட்டாங்க. என்ன சார் இவன் இப்படி பண்ணிட்டான்? ட்ராமா முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் அவனை கேட்குறாங்க, ஏன்டா அப்படி? இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஏசப்பா என் சத்திரத்தில் பிறக்கணும்னு சொல்லி எனக்கு உள்ளத்தில் ஒரு தாகம் வந்துடுச்சு, என் டைலாக் படி நான் என்னால் நடிக்க முடியலன்ட்டான். பாருங்கள், நடிப்பு அவனால் முடியல, ஏசு பிறக்கட்டும் அதில் தான் அவன் சந்தோஷமாக இருந்தான். யார் என்ன அவனா நினச்சிக்கிட்டோம். ஆனால் உண்மையாகவே அவனை எல்லாரும் பாராட்டினாங்க. அவன் இருதயம் அப்படி ஆசை ஆயிடுச்சு. நடிப்பு நிஜமாக்கி விட்டான். நம்ம நிஜமான வாழ்க்கை நடிப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. பரலோகம் பிதாவானவர் தம்முடைய குமாரனாக இயேசுவை கொடுத்தார். இயேசு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தார், தம்முடைய ஜீவனை கொடுத்தார். கலாத்தியர் 3:13 நமக்காக அவர் சிலுவையில் மரித்து சாபங்களை ஏற்றுக்கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொள்ள நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். லிசன், சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்ன? பிதாக்கள், அதாவது பெற்றோர் செய்கிற பாவத்தின் பலாபலன் பிள்ளைகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பினார். அது நியாயப்பிரமாணம். கம் டு த ஜீசஸ் கிரைஸ்ட். எதுக்கு இந்த சட்டம் சரியில்லைன்ட்டு சிலுவையில் அவர் மரித்தார். அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை முறியடித்தார். யூ ஆர் த பிளஸட் பர்சன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாரும் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து நீ என்ன பாவம் பண்ணியா, நான் இப்படி அனுபவிக்கிறேன் சொல்லக்கூடாது. ஏன்னா இயேசு பண்ணிட்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபம் கேள்வி கேட்டுன்னு இருக்கக்கூடாது. அப்பா அம்மா பார்த்து மறைக்கக்கூடாது. நீங்கள் பண்ணுற தப்புக்கு தான் நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறீங்களே தவிர
அப்பா அம்மா பண்ண தப்புக்கு நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கல. சொல்லப்போனால் நீங்கள் பண்ணுற தப்புக்கு தான் அப்பா அம்மா துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. ஒரு சர்ச் விசுவாசி ஐயா சொன்னார், கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸிங் உண்மை. சர்ச்சுக்கும் சரி, அவர் சர்ச்சுக்கு அப்படி வர, நான் எங்கேயுமே வேணான்றேன். லெக்கின்ஸு போடலாமா போடக்கூடாதா, இது ஒரு ஆர்குமெண்ட்டு. நீ போட காட்டி கூட பரவாயில்ல, மேலே போடுற கவுனு அது கால் வரைக்கும் போடு பரவாயில்ல, நீ லெக்கின்ஸில் போடு பரவாயில்ல, ஆனால் அதுக்கு மேலே போடுறீங்களே துணி கால் வரைக்கும் போடு. யாரும் உங்களை ஒன்றும் திட்ட போகிறதில்லை. தகுதியான வஸ்திரம் பவுல் எழுதுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அது ஒரு சுதந்திரம். நல்ல ட்ரெஸ் பண்ணுறது ஒரு சுதந்திரம். அதை ஏன் குறைக்கிறீங்க? சுதந்திரத்தை ஏன் குறைக்கிறீங்க? எப்படி ஃப்ரீயாக இருக்கிறாரு நம்ம பாஸ்டர், அவர்கிட்ட ஒரு 4 சொக்கா வாங்கிட்டு போகலான்னு இருக்கிறேன். கரெக்டாக நீட்டாக அவ்வளோ ட்ரிம்மாக ட்ரெஸ்ஸிங் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். நான் அவ்வளோ எப்பவும் பாராட்டுவேன். அவர் டிவியில் பேசுகிறப்பெல்லாம் அவ்வளோ கண்ணியமாக 4 நாள் அரைக்கை சொக்கா. அவர் ஃபுல் ஹேண்டது, அவர் அரைக்கை சட்டை போட்டதை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் எப்பாவது போடுவேன் ஃபுல் ஹேண்டு சட்டு, மற்ற நேரம் அரைக்கை சட்டு தான். என்னன்னா தூக்கின்னு வரத்துக்கு வெயிட்டு கொஞ்சம் குறையும். இயேசு மகிழ்ச்சி கொடுத்தார், ரட்சிப்பு கொடுத்தார், சாபத்தை எல்லாம் தீர்த்து போட்டார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை பார்த்து நீ என்ன பாவம் பண்ண, நான் சபிக்கப்பட்டவனா இருக்கிறேன் கேட்கக்கூடாது. இதே கேள்வி உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும். எனவே தான் இந்த கன்ஃபியூஷன் வேணான்னு சொல்லி இயேசு நம்முடைய சாபங்களை நீக்கி போட்டார். அப்படி இருந்தோம் ஏதோ ஒரு சாபம், ஒரு பிரச்சனைன்னா யூ கம் டு யுவர் பாஸ்டர். வேற எங்கேயும் ஓடக்கூடாது. 4 நேரம் யமகண்டம், நல்ல நாள் கெட்ட நாள். கிறிஸ்துவங்க கல்யாணம் கூட நான் பார்க்குறேன், செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் வைக்கிறதே இல்லை. செவ்வாய்னாலும் வாய் இருக்குது, பேசும், அன்றைக்கி வைங்க பரவாயில்ல. பொண்ணுக்கு அடித்தாலும் புதன் கிடைக்காதான். ஏன் கிடைக்காதா? அடுத்த வாரம் கிடைக்காதா? நிறைய கிறிஸ்துவங்க ரொம்ப வெக்கக்கேடு. நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டாரா? நீங்கள் திருச்சபை கொடுக்கிற காணிக்கை தசம்பாகத்தை பார்க்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? பாதிராத்தில் இருந்து ஜெபிக்கிறீங்களே, அதை கேட்டு உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? 4 நேரம் யமகண்டம் இதெல்லாம் வச்சு தான் ஆசீர்வதிப்பாரா? இல்லை. சில கிறிஸ்துவ வீட்டில் பல்லி விழுதலின் பலன் அதை கூட நம்புறாங்க. பல்லி விழுதலின் பலன் என்னது? வலது தோல் மேலே விழுந்தா மரணம், இடது தோல் மேலே விழுந்தா வியாதி, தலை மேலே விழுந்தா திருமணம். என் தலை மேலே 8 முறை விழுந்துக்குது பல்லி. 8 கல்யாணமாக பண்ணியிருக்கிறேன். ஒரே கல்யாணம், ஒரே ஒரு திருமணம் தான்யா, அவ்வளோதான். இதெல்லாம் நம்பாதீங்கம்மா, சென்டிமெண்ட்டை நம்பாத. கர்த்தரதை அருவருக்கிறார். நம்ம என்ன நாட்களை பார்க்கணும்? இயேசு வரும் அந்த நாளுக்காக காத்திருக்க வேண்டும். Those who are waiting for second coming of Jesus Christ, they will called blessed person. இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் இயேசு வர்றப்போ எடுத்துக்கொள்ளப்படணும். யாராவது எடுத்துக்கொள்ளப்படணும், நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாஸ்டர். சாந்தி அம்மையாரோ பாஸ்டரோ நானோ பொறுப்பல்ல. யூ ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. 24 மணி நேரம் உங்க கூட இருப்பாரா? திடீர்னு மலேசியாவில் கூப்பிடுவாங்க, போயிடுவார். இங்கே தான் நீங்கள் வரணும் சர்ச்சுக்கு. பாஸ்டர் தான் இன்றைக்கி வரல, 1 மாதம் போயிட்டார் மலேசியாவுக்கு. இங்கே என்ன சர்ச்சா? இல்லை, வேறு எங்கன்னா அலையக்கூடாது. யூ ஷுட் நாட் லைக் எ மங்கி பிலீவர். புரிஞ்சிச்சா? ஆமாம், குரங்கு விசுவாசியாக இருக்கக்கூடாது. மரம் விட்டு மரம் தாவறது எது? ஆமாம், அது மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் சபை? கர்த்தருடைய தோட்டம், ஏன் தோட்டம்? பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அப்படி விசுவாசத்தோடு தான் நானும் வந்தேன். கர்த்தருடைய தோட்டம், அதில் எனக்கு இடம் இருக்குது. பரலோகத்தில் இடம் இருக்கணும். யோசித்துப்பார். இயேசு கொடுத்தார் பரிசுத்த ஆவியை. அல்லேலூயா சொல்லுங்க. பிதா கொடுத்தார் குமாரனாகிய இயேசுவை. இயேசு கொடுத்தார் மகிழ்ச்சி, ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியானவரை. பரிசுத்த ஆவியானவர் இன்று வரைக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் இதற்கு மேலே வேற கிடையாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். திரித்துவம் என்ற வார்த்தை பைபிள் இருக்குதா? அது சில லூசு கேட்குது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கு பக்தர்கள் வச்ச பேரு திரித்துவ தேவன். அது எப்படி பைபிள் வரும்? நம்ம வச்சுக்கணும். யோசித்து பாருங்கள். எவ்வளோ பேரும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். வரங்களை கொடுக்கிறார், கிருபைகளை கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார். பரிசுத்த ஆவியின் நிறைவு, அபிஷேகம், வரங்கள் பெறாம
மக்களுக்கு போயிட்டு ஜெபிக்க முடியுமா? தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? வியாதிகளை தொட்டு சுகமாக்க முடியுமா? முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இப்போ நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் தான் போய் நோயாளிகளுக்கு சுவிசேஷம் சொல்லி ஜெபம் பண்ணி சுகமாக்கி ஆலயத்துக்கு கொண்டு வரணும். இந்த வருஷம் எப்படியா விட்டுருங்க, டிசம்பர் விட்டுருங்க, ஜாலியாக இருங்க, ஜாலியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, தூங்க, ரெஸ்ட் எடுங்க, சர்ச்சுக்கு வாங்க. அடுத்த வருஷம் நீங்கள் இந்த திருச்சபையின் விசுவாசிகள் என்பது உண்மையானால், இயேசு எம்பெருமானுக்கு காணிக்கை கொடுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குமானால், இப்போ இயேசு குழந்தையா பிறந்தா 10 செட்டு துணி கூட தச்சு கொடுத்துருவோம் இல்லை? அதை ஏழை எளிய மக்களுக்கு செய்யுங்க. அடுத்த வருஷம் புது ஆத்மாக்களை இந்த கர்த்தரின் தோட்டம் திருச்சபைக்கு கொண்டு வாருங்கள். கையை தட்டி பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என் திருச்சபை, எங்க சர்ச்சு, எங்க பாஸ்டர் அப்படி சொல்லி இருக்கிறீங்களா எப்பனா? சரி, உங்களுக்கெல்லாம் ஆவிக்குரிய அப்பா யாரு? கரெக்டாக யோசித்து சொல்லணும். உங்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா யார்? வாய் திறந்து சொல்லணும். அண்ணாதுரை மாதிரி அவர் விரல நீட்டின்னு இருக்கக்கூடாது. பாஸ்டர் கையை நீட்டி சொல்லிட்டாங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாம். என்னுடைய பாஸ்டர். இப்படி தட்டு, ஒரு தட்டு தட்டு எல்லாரும். உங்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா யாரு? எங்க பாஸ்டர். சொல்லுங்க, இப்படி தட்டுக்கிட்டே எங்க பாஸ்டர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. சரி, உங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய அம்மா யாரு? எங்க பாஸ்டர். இந்த எங்க வரமாட்ட, எங்க எங்கன்னு எங்க சொல்றீங்க? சொல்லணும். இப்ப சொல்லுங்க, உங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய அம்மா யாரு? எங்க பாஸ்டர் அம்மா. அவரு தான் உங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா. நான் பெரியப்பா. பெரியப்பா எப்பனா வருவார் போவார். சிரிக்க வச்சாருன்னு என் பின்னாடி ஓடியாந்துருங்க. எனக்கு கோவம் வருது, எவ்வளோ வருதுன்னு வீட்டுக்கு வந்து பாருங்க, தெரியும். பாஸ்டர் அப்பா உங்களை சத்தியத்தில் நடத்தி, உங்களில் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கல, எத்தனை பேருக்கு திருமணம் ஆகலை, உங்கள் ஆவிக்குரிய அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது. நான் சாக்லேட்டு பிஸ்கெட்டு கொடுத்துட்டு போயிடுவேன். அதுக்காக என் பின்னாடியாக வந்தால் சாப்பாடு போடுவேன்னா? எனக்கே கிடைக்கிறது கஷ்டம் சாப்பாடு. அப்பா அம்மா தான் சாப்பாடு போட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. சில டைமில் சாப்பாடு சூடாக இருக்கும், ஆற வச்சு ஊதி சாப்பிட்ணும். பாஸ்டர் இந்த வாரம் இயேசு அன்பை பற்றி ரொம்ப அன்பாக பேசுவார், அடுத்த வாரம் இயேசு வருகை பற்றி பேசுவார், அடுத்த வாரம் இயேசுவின் நியாய தீர்ப்பை பற்றி பேசுவார். அப்போ கொஞ்சம் கடுமையாக தான் தெரியும். என்ன வசனம் நல்லா தானே இருந்தார் பாஸ்டரு, இன்றைக்கி ஏன் இப்படி கோபமாக பேசுகிற? அது கோபம் இல்லை, வசனம் அப்படி இருக்கிறது, அது பிரதிபலிப்பார். இப்போ யோவான் ஸ்நானகன் சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு உங்களை தப்பித்து கொள்ள வகை காட்டினவன் யார்? இது அன்பான வார்த்தையா கோபமான வார்த்தையா? சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. நான் முடிச்சிடுறேன், சொல்லுங்க. எனக்கும் பசி எடுக்குது. அந்த வார்த்தையை படித்தா எப்படி தோணுது? கோபம். அப்போ அதை கோபமாக சொல்லலாம். அந்த ஸ்பிரிட் வந்து தான் நம்ம பேச முடியும், மாற்றி பேச முடியாது. விரியன் பாம்பு குட்டிகளே, ஓ அவாரியோ, வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள, அப்படி காலை ஆட்டிக்கிட்டு, என்ன வசனத்துக்கும் இந்த பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லை, என்ன ஆச்சு பாஸ்டருக்கு அப்படி நினைக்க தோண்டிடும். கோபமான வார்த்தை இருக்குது, அது நியாய தீர்ப்பு. இந்த இரட்சகர் இயேசு நாளைக்கு அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இயேசு பாலகனாய் பிறந்தார், கொண்டாடிட்டோம். ஹாப்பி பர்த்டே டு ஜீசஸ். ஓகே, அவர் குழந்தையா இல்லை, அவர் ராஜாதி ராஜாவா வரப்போகிறார். வருகைக்கு காத்திருக்கிறீர்களா? காவலோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான். பரலோகம் கொடுத்தது, பிதாவானவர் இயேசுவை கொடுத்தார். இயேசு ரட்சிப்பை கொடுத்தார், மகிழ்ச்சியை கொடுத்தார், சாபத்தை எடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் இன்று வரைக்கும் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் அனைத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்ன செய்கிறோம்? இந்த கிறிஸ்துமஸ் முன்னிட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் பாஸ்டர்யா பாஸ்டம்மா கொடுத்துட்டாங்க. நான் என்ன செய்கிறேன்? ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இங்கே நான் அடிமையின் மூலமாக ஆவியானவர் பேசினார். அடுத்த வருஷம் 2 தீர்மானம் பண்ணுங்க, உங்கள் நன்மைக்காக தான். வருஷத்துக்கு குறைஞ்சது 2 புது ஆத்மா நான் கொண்டு வர ஜெபிப்பேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கொண்டு வருவார் உங்களை கொண்டு. நம்பர் 2, என்னத்தான் சம்பளம் கிடைக்குதோ, அது நாள் சம்பளமோ, வார சம்பளமோ, மாத சம்பளமோ, அது குறைந்த சம்பளமோ, அதிக சம்பளமோ, யூ ஆர் நாட் எ சுப்பீரியர் வென் யூ கிவ் டைத். தசமபாகம் கொடுக்கறதுனால பெரிய சுப்பீரியர் அப்படி கிடையாது. சாதாரண ஒரு கண்ணியமான விசுவாசி.
அவ்வளோதான். ஆனால் தசமபாகமும் கொடுத்த பிறகும் மேற்கொண்டு கொடுக்குறீங்களா தேவனுடைய ஆலயத்தில், அப்போ செலக்டட் பர்சன் ஆகிறீங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்? கொடுத்துரு. வேற ஏதாவது ஒரு ஷெட்டு கட்டணும் ஐயா, இன்னொரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடம் வாங்கி கிளை சபை கட்டட்டுமே, நமக்கு தானே ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இலங்கை தேசத்தில் இப்படி சொன்னேன், ஒரு சபையில் இடம் நிறையா இருக்குதா, உங்களை ஒன்றும் எல்லாத்தையும் நான் கொடுக்க சொல்லலை, பாதி வச்சுக்கோ, பாதி சபை கட்டுறதுக்கு கொடுங்க அப்படின்னு. மீட்டிங் முடிஞ்சதும் 2 பேர் வந்து பாஸ்டரை சந்திச்சு என் இடத்துல பாதி கொடுக்குற ஐயான்னு சொல்லிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் அப்போஸ்தலர் அல்ல, ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பேர் எனக்கு வச்சிருக்கிறாங்க. சொல்கிறேன் கவனிங்க, எல்லாத்தையும் கொடுங்கன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு இருக்குதுல்ல எங்கே ப்ராப்பர்ட்டி, யோசித்து பாருங்கள். எத்தனை பிள்ளைகள், அவங்களும் கொஞ்சம் ஒதுக்கிடுங்க, இருக்கிறதுல பாதி ஒதுக்கி அதை பங்கிட்டு கொடுத்துருங்க. எப்பா நாங்கள் பரலோகம் போய் சேரணுண்டா நைனா, எதையாவது ஆண்டவருக்காக கொடுக்கலாமேன்னு சொல்லி ஐயா கிட்ட வாங்க, அக்ரிமெண்ட் பண்ணி கொடுத்துருங்க. 1 வருஷத்தில் அங்கே நீங்கள் சர்ச்சு கட்டுவீங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சபைகள் பள்ளிக்கு பெருகணும். ஈசிஐனுடைய டார்கெட் என்ன தெரியுமா? சுவிசேஷமே நீ அறிவிக்க காட்டி கூட அந்த கிராமத்தில் ஒரு சர்ச்சை கட்டிடு, அப்புறம் ட்ரம் வச்சு பாட்டு பாடு, மைக் செட்டெல்லாம் வச்சு ஜனங்க வருவாங்கன்றார். எஸ்ரா சருக்குன ஐயாவுடைய தரிசனம் அதுதான். அதான் உலகத்திலேயே அதிக திருச்சபை ஈசிஐ. ஏன் நம்ம இடத்துல நம்ம கர்த்தரின் தோட்டத்தை கொஞ்சம் வேணா நம்ம ஏரியாவில் கிளை சபைகளை உண்டாக்க கூடாதா? முடியுமா? முடியும். இருக்கிறதுல இருந்து நான் ஒன்றும் ரொம்ப சொல்லலையே. இல்லை எங்களுக்கு ஏற்கனவே நல்ல இடம் வீடு அதை கட்டிட்டோம், இனி எதுக்கு ஐயா, பசங்களும் அங்கங்கே இடம் வாங்கி கட்டாங்க, ஒரு இடம் இருக்குது நிலம் கொடுத்துட்றேன். இல்லை கொஞ்சம் பணம் தேவைப்படுதா, அதையும் சொல்லுங்க, கொஞ்சமானா அவர் கொடுப்பாரு. அதையும் உங்ககிட்ட சொல்லி தான் கலெக்ஷன் பண்ணி எப்படியா ஊழியத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவருக்காக. இயேசு பாலகன் பிறந்தார், எல்லாம் ரைட்டு, அவருக்கு நாம் என்ன செய்தோம், இது செய்தா, இந்த மாதிரி செய்தா ஆண்டவர் கண்டிப்பாக அவருடைய நாம மகிமைப்படும். நேற்று அங்கே இருந்தேன், நம்ம விருதுநகர் பிரதர் டேவிட் கணேசன் ஐயாவுடைய இடத்துல 2 நாள் கன்வென்ஷன். அங்கே பாஸ்டர்ஸுங்களுக்கு 15 ஏக்கர் கொடுத்துருக்குறாங்க. எல்லோரும் சேர்ந்து தான், ஒரே அடியா இல்லை, அவங்ககிட்ட பேசி எல்லாம் சேர்ந்து ஐயா வச்சுங்கன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்கிட்டாங்க. அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க ரொம்ப அருமையாக அதை ஊழியத்தில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கிராமமே அந்த கேம்பஸில் வசிக்குது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. காலையில் 5 மணிக்கு அங்கே தான் நான் ஒரு பிரசங்கம் மட்டும் வரேன். இங்கே கொடுத்துரு. ட்ரெஸ் நிறையா இருக்குதா, கொஞ்சம் கொடுத்துரு. சிஸ்டர் சேரீ நிறையா இருக்குதா, கொஞ்சம் கொடுத்துரு. ஒரு பீரோவை, அந்த ஒரு பீரோவிலே வாழ்க்கையை முடிக்கணும். நிறையா ஆயிடுச்சு, இன்னொரு பீரோ வாங்கி கொடு, வேணாம், அதிலே வாழ்க்கை முடிங்க. மறிக்கிறதுக்குள்ளே பீரோ காலி பண்ணு, ஒரு 2 சேரீ இருந்தால் போதும். நான் தான் சொல்லுங்கிறேன் என் மனைவிக்கு, நான் மறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட் இருந்தால் போதும், மீதி கொடுத்துரு. வருஷம் 5 செட்டு 4 செட்டு கொடுத்துரு. அவங்க எப்படின்னா ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கிட்டோம். புது துணிகளும் வாங்கி கொடுக்குறோம் எளியோருக்கு. நாங்களும் கிறிஸ்மஸ் சேவை செய்கிறோம். இப்போ இங்கேருந்து போன பிறகு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தயங்கவே கூடாது. அப்படி கொடுத்து பாருங்கள், உங்கள் முகமெல்லாம் பிரகாசமாயிடும். இன்னும் கொடுத்து பாருங்கள், இன்னும் சந்தோஷமாயிடும். புருஷன் கொடுப்பாரு, மனைவி வந்து தடுக்கக்கூடாது. சில வீட்டில் நடக்குது. ஒரு குடும்பம் இது சொல்லிட்டு ஐயா இது சொல்லிட்டு முடிச்சிடு. ஒரு குடும்ப ஜபத்தில் பேசி முடிச்சுட்டு கிளம்புறாங்க. புருஷன் அந்த கணவர் பீரோவாண்ட போகிறாரு. எதுக்கு போகிறாருன்னா, இப்போ பைசா காணிக்கை எடுத்து எனக்கு கொடுக்குறதுக்கு பீரோவை திறக்க போகிறாரு. நான் வெளியே நின்றுக்கிறேன். பிரதர் கொஞ்சம் இருங்கன்றதுனால தான் நான் இருந்தேன். பீரோ திறக்கிற போகிறாரு, அது நான் பார்த்துட்டு தாங்கிறேன். ஆனால் சைடில் இருந்து ஒரு சவுண்டு வருது, புஷ். சொல்லுங்க எல்லாரும், புஷ். மனைவியினுடைய சவுண்டு. பாம்புன்னு நினைக்காதீங்க. என்னடானா அந்த மனைவி தடுக்குது. நான் உணர்ந்து கொண்டேன், பிரதர் ப்ளீஸ் வேணா. உங்கள் மனைவி கர்த்தருக்கு கொடுக்கறதுனால ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி தெரியல, அவங்களுக்கு போதித்து புத்தி சொல்லி அவங்களும் நல்லா கற்றுக்கொண்ட பிறகு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி போயிட்டேன். 4 மாதம் கழிச்சு ஒரு மணி ஆர்டர் வந்தது. அந்த அம்மையார் கிட்டேருந்து தான், ஐயா நான் அன்றைக்கி இந்த மாதிரி தடை பண்ணேன், தப்பு தான், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது உங்களுக்கு கிடையாது, அது கர்த்தருக்குன்னு சொல்லி பிறகு தான் என் கணவர் புத்திமதி சொன்னார், இந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் தவறை மன்னித்து விடுங்கள். ஆனால் மன்னித்து விடுங்கள், அதான் ரொம்ப முக்கியம். அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, விட்டு தொலைப்பா பரவாயில்லப்பா, அதெல்லாம் கிடையாது. மன்னித்து கொள்ளுங்கள், மன்னியுங்கள். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சண்டை வந்துச்சா,
தூங்குறதுக்குள்ள சூரியன் அஸ்தமிப்பதற்குள் அம்மா மன்னிச்சிருமா, மத்தியானம் நான் உன்னை கோபமாக பேசிட்டேன், மன்னிச்சிருமா, வாயை திறந்து கேட்கணும். நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் மன்னிக்கலைன்னா அதை பரலோகம் போக முடியாது. அவர்களும் ஒரு விளையாட பெற்ற ஆத்மா. அதே போல தான் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இருக்கிற குறைய எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லின்னு இருக்கக்கூடாது. பயங்கரமான தப்பு அது. யூ பிரிங் டு யுவர் பாஸ்டர், அவரை கூட்டிக்கிட்டு வாங்க, பாஸ்டர்கிட்ட புருஷன் எதற்காகவே சொல்லுங்கள். அப்போ அவர் போதித்து புத்தி சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புவார். கோல் சொல்லக்கூடாது, அதெல்லாம் பெரிய தப்பு. இப்படியெல்லாம் இருக்குது. நம்ம சின்ன 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 சிறு நரிகள், குழி நரிகள், அதெல்லாம் விட்டுருந்தோம். ஒரு தீர்மானம் பண்ணி இன்னைக்கோட விட்டுடணும். இனிமேல்ட்டு இந்த பாவம் எனக்கு வேணாம், பரிசுத்தமாக மாறணும், அன்பின் பிரமாணத்துக்குள்ளே வந்துடணும். 1 யோவான் 4:17 படிக்கிறோம், நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட வேண்டும். நியாய தீர்ப்பில் மாட்டிக்கொள்ளாமல் தைரியமாக பரலோகம் போனோமா, அன்பின் பிரமாணத்தை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை, எரிச்சல், கோல் சொல்லுதல், இதை வைத்துக்கொண்டு குடும்பத்தை நடத்தினீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியும். பரலோகம் போக முடியாது, பரலோகம் போக முடியாது. அவர் உங்கள் வீட்டுக்காரர் அங்கே இருக்க மாட்டார் நரகத்தில், அவர் போயிட்டுருப்பார். பொறுமையாக இருந்ததுனால திருநெல்வேலி பக்கம் ஒரு சர்ச்சில் கணவன் மனைவி 2 பேரும் பரலோகத்துக்கு போனாலும் அங்கே அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ முடியாதுன்னு ஒரு பிரதரு எழுப்புதல் வந்துருச்சு அவருக்கு. அல்லேலூயா! என்னடான்னா அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். கூட்டம் முடிஞ்சதும் வந்தார். பிரதர், இன்னொரு சந்தேகம், இந்த அல்லேலூயா சத்தமாக சொன்னது நீங்கள் தானே? ஆமாம் பிரதர், இன்னும் ஒரே டவுட்டு சொல்லிடுங்கண்ணா. அங்கே பரலோகத்தில் என் எதற்கா என் மனைவி வந்துட்டா எப்படின்றார். அப்போ எவ்வளோ பயப்படுறாரு பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது. நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க, அவங்க வந்து உங்களை பார்த்து சிரிச்சிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா பரலோகம் அது ஒரு தனி நாடு, சின்ன ஊர் இல்லை, ஒரே ஒரு வீடு இல்லை, அவங்க இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. அதனால் உங்ககிட்டயே எதிர்கா நிற்க மாட்டாங்க, பயப்படாதீங்க அப்படின்னேன். அப்பா இது போதும் பிரதர், நான் இனி சந்தோஷமாக சாவுவேன். பாருங்க அவர் உள்ளத்தை எப்படி வேதனைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ப்ளீஸ் லிசன். பிரிய மனமின்றி பிரிகிறேன், முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தருளி. இவ்வளவாய் உலகத்தில் தன்னுடைய ஒரே குமாரன் இருக்குதே, அது யாரு? அவர் தான் இயேசு. அல்லேலூயா! ஒரே நிமிஷம் நான் ஜெபம் பண்ணி முடிக்கிற. 7 மணிக்கலாமா? நீங்களே வெளியே போகிறதுக்குள்ள நானே மரியாதையாக முடிச்சிடுறேன். உடனே 7 மணி இல்லைங்கள், உடனே ஒரே நிமிஷம் கண்ணு முடுங்க. வணக்கமாய் கைகளை கூப்பி, அப்படி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வணக்கமாய் கைகளை கூப்பி கண்ணை மூடி பயபக்தியாய் நான் சொல்கிறத எனக்கு சொல்லுவீங்களா? பின்னாடி சத்தமா, ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் சத்தமா, ஆண்டவரே நீர் என்னோடு பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம், அடுத்த ஆண்டு முடிவதற்குள் 2 புதிய ஆத்துமாக்களை கொண்டு வர இன்று முதல் ஜெபிப்பேன். 2வதாக எனக்கு கிடைக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களிலும் தசமபாக காணிக்கைகளை என் சொந்த ஸ்தல சபையிலே கொண்டு வந்து படைத்து மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவேன். இந்த என்னுடைய விசுவாச பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. தேங்க்யூ ஜீசஸ். ஐ பிளஸ் திஸ் பீப்புள். நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளோடு நீர் பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். மனதார தம்முடைய பிள்ளைகளை as a man of God and a disciple of you, I bless everybody. Let your all blessings come down. சகல நன்மை ஆசீர்வாதம் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாவதாக. நிறைவாய். Those who pressure, sugar, cholesterol, high BP, like all coming down to normal condition. எல்லாம் சீர்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதங்கள் நடப்பதாக. From head to feet, you touch Lord and heal everybody. Keep in good health everybody. நல்ல சுகத்தில் அன்பு பிள்ளைகளை வைத்து காத்துக்கொள்வீராக. நடத்தும் அன்பு போதகரை குடும்பத்தை ஆசீர்வதி. சகல நன்மை ஆசீர்வாதங்கள் தம்முடைய தாசனுக்கும் குடும்பத்திற்கும் ஊழியத்திலே உண்டாவதாக.
அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு எடுத்து வல்லமையாய் இந்த ஆண்டை காட்டிலும் அடுத்த ஆண்டு வல்லமையாய் பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தாசனையும் அன்பு சகோதரியும் நீர் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும். சகல நன்மை உண்டாகாது. துதிக நன்மைக்குமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி. உங்களை விட்டு பிரியா விடைபெறுகிறேன்.